Shri Ram Jai Shri Ram அதை போல தன்னை எத்தனை நாள் எத்தனை பேர் வெய்தாலும் பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது. உன்னை விட்டு பிரிந்தா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பக்தி வந்துடுத்து. இப்ப பார்த்து புறப்பட்டு போறேன்னால் இது நியாயமே கிடையாது. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் கை விரல் நுனியால் அவர்களை கொன்று விடுவேன், அவ்வளவு சக்தி உடையவன். ஹனுமான் இன்னும் ஒரு அம்பு பட்டா உயிர் விழுந்து விடுவார்ங்கிற நிலையில் ராமனுக்கு அதிகமான கோபம் வந்தது. அந்த கோபத்துலதான் ராவணனை கொன்று முடித்தாராம். இப்ப கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன? தன்னிடத்தில் ராவணன் அபச்சாரப்பட்டான் என்பதற்காக அல்ல, பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டான் என்பதற்காக. ஹிரண்யகசிபு எத்தனையோ ஆண்டுகளா விஷ்ணுவை வைது கொண்டுதான் இருந்தார். விஷ்ணு கிடையாது, அவர் பரம்பொருளே கிடையாது, அவரை விட நான் தான் பெரியவன்னு ரொம்ப நாளா ஹிரண்யகசிபுவுக்கு எண்ணம் உண்டு. அப்பெல்லாம் நிருசிம்ம பெருமாள் தோன்றவே இல்லை. எப்ப தோன்றினார்? ஒரு சின்ன பிள்ளை பிரகலாதன் அவர் துன்புறுத்தினுடனே வந்து தோன்றினாரோ இல்லையோ, அதை போல தன்னை எத்தனை நாள் எத்தனை பேர் வெய்தாலும் பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது. ஆனா பக்தனான ஆஞ்சநேயரை தாக்கினுடனே கோபப்பட்டு சினத்தினால் தென்னலங்கை கோமானை செற்றான். அந்த கோபம் நமக்கு முக்கியம். கோபம் நம்ம பேர்ல வரக்கூடாதுதானே தவிர நம்முடைய எதிரிகள் யாரோ அவர்கள் பேரில் பகவான் கோபப்படுவார்ங்கிறது நமக்கு நல்ல குணம் தானே. அதனால ஆண்டாள் மனத்துக்கினியான்னு பாடுகிறார். அப்ப ஆண்டாளை ஈர்த்த குணம், பக்தர்களுக்காக கோபமும் படுவார். கோபத்தை ஜெயித்தவர் ராமன். ஆனால் தேவைப்படும் போது அதிகமான கோபத்தையும் கொண்டு பக்தர்கள் ரட்சிக்கிறாரோ இல்லையோ, இப்படி ஒவ்வொருவரை ஒவ்வொரு குணத்தாலே பகவான் ஜெயித்து வைத்திருந்தார். அதனால எல்லாருமே எப்போதுமே மனத்துக்கினியான்னு சொல்வாளாம். கண்ணனை பார்த்து சொல்ல முடியாது. பலரும் இவன் குரூரன், எங்களுக்கு அனுகிரகத்தை பக்தியை ஏற்படுத்தி விட்டு புறப்பட்டு போயிட்டான். கடைசியில பகவான் கண்ணன் வைகுந்தத்துக்கு போறாரோ இல்லையோ, போகும்போது உத்தவர் என்கிற பக்தர் திரும்ப வர வந்து, கண்ணா நீ புறப்பட்டு போறியாமே உண்மையானு கேட்டார். ஆமா, 125 வருஷம் ஆச்சு, வந்த காரியம் மண்ணின் பாரம் நீக்குவதற்காக வந்தேன். பூமியில நிறைய தீய அரசர்கள் இருந்தார்கள், எல்லாரையும் அழிச்சுட்டேன், இப்ப புறப்பட்டு போறேன்னு அவர் சொன்னார். உத்தவர் கேட்டார், நாங்க ஆனந்தமா உலக விஷயங்களை அனுபவிச்சுட்டு லௌகிகர்களா இருந்தோம். எங்களுக்கு உபதேசத்தை பண்ணி உன்னுடைய திருமேனி அழகை காட்டி மாத்தி 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 இப்ப பக்தர்களாக ஆக்கிவிட்டாய். உன்னை விட்டு பிரிந்தா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பக்தி வந்துடுத்து. இப்ப பார்த்து புறப்பட்டு போறேன்னால் இது நியாயமே கிடையாது. ஒண்ணு எங்களையும் கூட்டிட்டு போ, இல்ல நீ போகாத இங்கேயே இரு, எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடாது. துவத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலேன்னு கன்னடத்தை தெரிவிக்கிற. அவர் ஏதோ உனக்கு சொல்லி நழுவிண்டு புறப்பட்டு போயிட்டாரு வச்சுங்கோ. ஆனா ராமன் அப்படியும் யாரையும் கைவிடவில்லை. தன்னை பற்றினவர்கள் அனைவரையும் கடைசியில் நற்கதிக்கும் அழைத்து சென்றார். தயரதற்கு மகன் தன்னை அன்னி மற்றிலேன் தஞ்சமாகவே நம்மாழ்வாருடைய பாசுரம். தசரத சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரன் ராமன் தான் தஞ்சம், புகழ், சரணம். அவரை பற்றினால்தான் மோட்சம் அடைய முடியும். கண்ணன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டே நழுவி போயிடுவார். கடைசியில எப்பவான்னு கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனா ராமனை பற்றினால் கண்டிப்பாக மோட்சத்தை அளிப்பார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று சூளுரைத்திருக்கிறார். ஒரே ஒரு முறை சரணாகதி செய்து, ராமா நான் உன்னுடையவன், உனக்கு சொந்தம், நீதான் ரட்சிக்கணும்னு ஒருவன் பிரார்த்தித்து விட்டால் உலகத்துல யார் எதிர்த்து வந்தாலும், பிசாச்சான், தானவான், யக்ஷான், பிருத்திவியாம்ச்சைவ ராட்சசான் அங்குள் அக்ரேண தான் ஹன்யாம், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் கை விரல் நுனியால் அவர்களை கொன்று விடுவேன், அவ்வளவு சக்தி உடையவன். நான் அபயம் அளிக்கிறேன். யாருகிட்டேந்து அபயம்னால் உலக துன்பங்களிலிருந்து அபயம், மற்ற தீயவர்கள்கிட்டேந்து அபயம், பக்தர்கள்கிட்டேந்து அபயம், அந்தந்த ஆத்மா கிட்டேந்தே அவனுக்கு அபயமா. நாம இப்ப சரணாகதி பண்ணிடுறோம், நாளைக்கு திடீர்னு மனசு மாயப்படுத்தினா என்ன பண்றது? விலகி போய்விட்டால் என்ன பண்ணுவது? அதையும் பகவான் அனுபவிப்பது கிடையாது. நம்மிடத்திலிருந்தே நம்ம ரட்சிக்கணுமோ இல்லையோ, அதையும் சேர்த்து ராமன் செய்கிறேன். சர்வபூதேபியோன்னு சொன்னால் நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம் என்று உறுதி அளித்தார். அதனால்தான் மனத்துக்கினியான் என்று ஆண்டாள் தானும் பாடுகிறாள். இது ராமன் யார் யாருக்கு இனிமையவனாக இருந்தார் என்று இன்றைய தினம் பார்த்தோம். நாளைக்கு சீதையினுடைய குணங்கள் கிடையாது, அவருடைய பேச்சை மட்டும்தான் பார்க்க போறோம்.
கிளிமொழியாள். சீதை எங்கெங்க பேசியிருக்கா, ரொம்ப குறிப்பிட்ட சில இடங்கள் வளவளன்னு சீதை பேசினதா சரித்திரமே கிடையாது. ஒரு 4-5 இடங்கள்ல மட்டும்தான் சீதை வாய் திறந்து பேசி உள்ளாள். ஆனா ரொம்ப ஆழமான கருத்துகள், அவளுடைய கருணை என்னன்னு வெளிப்படுத்தக்கூடிய கருத்துகள், அதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.